வெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம், ஊரே உங்களை பாராட்டும், நாடே பாராட்டும். இந்த இடத்துக்கு போனாலும் சரி, மாலைகள் மரியாதைகள் உங்களை தேடி வரும். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கன்னிராசி நண்பர்களுக்கு செம்மையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைமிங் மறுபடியும் இந்த பராபம் ஆண்டுல வராது. ஒரு வருஷத்துக்கு ஆட்டம் கட்டுங்க, என்ன வேணா பண்ணலாம். எல்லாத்துக்கும் விமோச்சனம், எல்லாத்துலேருந்து நீங்க வெளிவருவீங்க. ஈஸியா பணம் வரும், ஈஸியா நட்பு உருவாகும், ஈஸியா மற்றவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கசகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபோ ஆண்டு உங்க எல்லாருக்குமே செல்வ செழிப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதுல மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்துல மாட்டுவதுங்கிறது சராசரியா 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்கா குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலனா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸ்ல கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொரு ராசி ரீதியா போயிடலாம். கண்டிப்பா. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு? நானா அப்படிங்கிற மாதிரி கன்னிராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்துல குரு வர்றதுங்கிறது பெரிய ஒரு நற்செய்தி. எட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம், ஊரே உங்களை பாராட்டும், நாடே பாராட்டும். அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் சரி, மாலைகள் மரியாதைகள் உங்களை தேடி வரும். எங்க இருந்தாலும் பகை இருக்கும். ராகு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அங்கே இருக்கிற வரைக்கும் ரணம் ருணம் சத்ருக்கள் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி பார்த்தாலும் கொஞ்சமாறு எனிமி இருக்கும், கொஞ்சமாறு வயிறு பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை, கால் முட்டி பிரச்சனை, இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். எப்படி பார்த்தாலும் கொஞ்சமாறு கடன் வாங்கணுங்கிற நிலைமை கன்னிக்கு உண்டு. ஆனால் அது 6ஆம் இடமா இருந்தாலும் காலபுருஷனுக்கு லாபஸ்தானமாக இருக்கனால இந்த தடவை ஜெயிக்கிறதே கன்னி தான். எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய ராசிங்கிறது கன்னி. ஜூனுக்கு அப்புறம் லாபத்தில் குரு வரும்போது உங்கள் நண்பர் மூலியமாக நல்லது, மூத்தவங்க மூலியமாக நல்லது, உங்கள் அண்ணனுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும், உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு பேசிக்கலாக பெரிய பெரிய, அதாவது கஷ்டமாக நடக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாபஸ்தானத்தில் குரு வரும்போது ஒரு அண்டர்லைன் பண்ணி ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் சொன்னால் தானாக நடக்கும். எந்த விஷயமே நீங்கள் போய் தலைகளாக நின்று பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் லட்சியம் என்னவா இருக்கோ, உங்களுடைய விஷன் என்னவா இருக்கோ, உங்களுடைய அபிலாஷைகள் என்னவா இருக்கோ, அது எல்லாமே அப்படியே நடக்கும், பிரிண்ட் மாதிரி நடக்கும். கன்னிராசி நண்பர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அவங்கள தனி மரியாதை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. கல்யாணம் ஆகிறதுலேருந்து, ஃபேமிலியில் அந்யோன்யம் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே நல்லதாக நடக்கும். இன்னொன்று, குருவுடைய பார்வை பலம் வர சும்மா பல பலன் இருக்கு, தொட்டுக்கு பஞ்சமே கிடையாது. லாபத்தில் குரு உட்காந்துன்னா கையில் ஃபுல்லாக பணம் இருக்கும். அதாவது கையிருப்பு பணம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அபிலாஷைகள் முழுசாக இருக்கும். இப்போ ஜூன் வரைக்கும் வேலையை காப்பாற்றிக்கணும், மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. நிறைய இடங்கள்ல ரொம்ப புட்டானி பீப்புளாக இருப்பாங்க. சின்ன சின்ன பசங்களாம் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, போகாதரான்னு சொல்லுவாங்க, நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் நம்ம போவோம், லாஸ்ட்டில் மாட்டிப்போங்கிற நிலமையில் இருக்குது. மெயினாக கழுத்து சம்மந்தப்பட்ட பகுதிகள் டக்குன்னு பிடிச்சிக்கும், இப்படியே போவோம். அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். கன்னிராசி நண்பர்களுக்கு மெயினாக சனியுடைய பார்வை இருப்பதினால் பொதுவாக உங்களுக்கு நிறைய புது விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். அது லாபத்தில் குரு வரும்போது 2-3 பேர் பார்ட்னரோட சேர்ந்து ஒரு தொழில் பண்ணக்கூடிய அம்சம் ஏற்படும். ஒன்று உணவு தொழிலாக இருக்கலாம், எண்ணெய் தொழிலாக இருக்கலாம், இல்லையா மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், கிளப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு. ப்ரொஃபஸர் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர், சான்சலர், வைஸ் சான்சலர் பதவி, சில பேருக்கு கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பதவிகள், சில பேருக்கு சீஃப் மினிஸ்டர் பதவிகள். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கன்னிராசி நண்பர்களுக்கு செம்மையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைமிங் மறுபடியும் இந்த பராபம் ஆண்டுல வராது. ஒரு வருஷத்துக்கு ஆட்டம் கட்டுங்க, என்ன வேணா பண்ணலாம். எல்லாத்துக்கும் விமோச்சனம், எல்லாத்துலேருந்து நீங்க வெளிவருவீங்க. ஈஸியா பணம் வரும், ஈஸியா நட்பு உருவாகும், ஈஸியா மற்றவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம மட்டும் ஜெயிக்கிறது கிடையாது, மற்றவனும் சேர்ந்து நம்மளை ஜெயிக்க வைப்பான். கூட்டணி ஆட்சி. நான் சொல்றது எல்லாத்தையும் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம்னு புரிஞ்சுக்க முடிய ஒரு சட்டம்.
2வது பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய நிலைமை அப்படியே மாறுவது கண்கூடா பார்ப்பீங்க. எப்பலேருந்து மாறும்? மே 20ஆம் தேதியிலிருந்து மாறும். மே 20லேருந்து ஒரே லவ் ப்ரொபோசலா இருக்கும். லாபஸ்தானத்துக்கு குரு வரும்போது, சனி திரிகோணத்துக்கும்போது நான் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒருத்தன் அடம் பிடிப்பான். இன்னொரு மாப்பிள்ளை வருவான். முடியாது அந்த பொண்ண நான் தான் பண்ணுவேன்பான். டேய் யாரோ ஒருத்தர் பண்ணி தொலைங்கடா ரொம்ப நாள் ஆச்சுடாங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன். அதாவது அவ்ளோ அதாவது நமக்கே தெரியாது. இந்த மாரி விஷயம் நடக்குமான்னு. அந்த அளவுக்கு நெறைய புது விஷயங்கள். இன்னொன்னு லாபத்துல குரு உட்காரும்போது, தெய்வ சக்தி பல மடங்காக மாறும். தெய்வத்துடைய அனுக்கிரகம் 9ஆம் இடம். அது 11ஆம் இடமா மாறும்போது, ரெட்டிப்பு லாபத்தை தெய்வமே கொடுப்பான். நமக்கே தெரியாது. லாபமா நெறைய விஷயங்கள் நடக்கும். அதனால நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், எடுக்கக்கூடிய தொழிலாகட்டும் எல்லாமே கண்டிப்பா நடக்கும். இந்த தடவ கன்னியில பிறந்த பல மாணவ, மாணவிகள் செம்ம ஸ்கோர். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் சார். நான் ஐஏஎஸ் சார், நான் ஐபிஎஸ் சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஜாதகத்துல இப்ப டைமிங் இந்த பராபவ ஆண்டு அவ்வளோ அளவுக்கு ஒரு வலிமையான ஆண்டாக கண்டிப்பா கன்னிராசி நண்பர்களுக்கு இருப்பது. எல்லாருமே உங்களை புகழ்வாங்க. எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைச்சு சும்மா ஜம்முன்னு இருப்பீங்க. தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா சார். நீங்க வந்து கொஞ்சமாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சில விஷயம் கட்டாயம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வாங்கின கடனை தீர்க்கிறதற்கு வழி இருக்குமா? இல்ல பண வரவு மேலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 2 கேள்வியும் ஒண்ணுதான். 100% பண வரவுகள் ரெட்டிப்பாக வரும். ஏன்னா லாபத்துல குரு இருக்கறனால. கடன் வாங்கணுமான்னு கேட்டதோட கடன் க்ளோஸ் ஆகுங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு ப்ரிடிக்ஷன். ஏன்னா ராகு கொஞ்சமாவது கடனை வாங்க வைப்பார். இல்லைன்னா வயிறு காலி ஆயிடும். அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மெடிசின் செலவு, இல்லையா கோர்ட் செலவு, எல்லாரையுமே எதிரி மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் மற்றவன் நம்மளை பார்ப்பான். இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா உங்களுக்கு கொஞ்சமாறு சொச்சமாறு நான் சொல்கிறது ஒரு இஎம்ஐயில் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி அதோட கடனார் ஓடுறது. அதுக்காக 2 லட்ச ரூபா கொடுத்து ஆப்பிள் ஃபோன் வாங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்ல ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு ஏதோ ஒன்று சின்னதாக உங்களுக்கு அத்தியாவசியம் எனக்கு தேவை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இஎம்ஐ மாதிரி கட்டுங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் சால்வ் ஆகும். 2வது லாபத்தில் குரு வரும்போது நிறைய பேருக்கு சொத்துக்கள் சேரும். வீட்டு பத்திரங்கள் கைக்கு வரும். அப்பாவுடைய பத்திரம் வரும். முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட பெரிய ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அது சால்வ் ஆகும். எல்லாருமே வந்து நமக்கு ரொம்ப சாதகமாக வருவாங்க. அதாவது துட்டு பல ஃபார்மில் வரும். நிறைய இடங்கள்லேருந்து பணம் வரும். அதாவது சிம்பிள்மா ஒரு இடத்துல இருந்து நீங்கள் சம்பாதிக்கிறதோட 4 இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வரும். மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் இங்கிலீஷில் சொன்னோம்னா அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. கண்டிப்பாக கடனும் தீரும். தெரியுமா இருக்கலாம். கன்னிராசி மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு சுபிட்சமா இருக்கும் சார்? கன்னிராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை கண்டிப்பாக சிங்கிள் அட்டம்ப்டில் கிளியர். நானும் எதிர்பார்க்கல சார், என் பையன் கிளியர் பண்ணிட்டாங்க சார், எனக்கே சந்தோஷமாக இருக்குது சார்ங்கிற மாதிரி மூஞ்சிலாம் பல்லு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த சீட்டு கிடைக்கும். மேல் படிப்பு பெரிய அளவுக்கு வெற்றி. நிறைய பேருக்கு வெளியூரில் போய் மாஸ்டர்ஸ் படிக்கிறது. இந்த மாதிரி மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சும்மா வேற லெவலில் இருக்குது. வேற லெவல். தைரியமாக இருக்கலாம். கன்னிராசிக்காரர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது சார்? காமாட்சி அம்மனை பிடிச்சிக்கணும். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுக்கு போய் தர்ஷனம் பண்ணிட்டு குங்கும கலரில் ஒரு புடவை குங்குமத்தை சுவாமி கொடுத்து தர்ஷனம் வாங்கிட்டு முடிஞ்சா குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு அதை கொண்டு வந்து டெய்லி வச்சுட்டு இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக லைஃப் செட்டு. அடுத்த 1 வருஷத்தில் அப்படியே லைஃப் டேக் ஆஃப் ஆகிறது, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறது பார்ப்பீங்க. சும்மா ஜம்முன்றங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டு? 100 out of 100. ஒத்த மார்க் கூட கம்மி பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஹெல்த்தில் மட்டும் 85 கொஞ்சம் பார்த்துக்கணும். வயிறுலாம் கொஞ்சம் புண்ணாகும். காரம் கம்மி பண்ணணும். நல்லா பார்த்து. கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நீங்க மேசம், ரிஷபம், மிதுனம், மகரம் ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த வருடத்தை பெண்களுக்கான வருடம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா சந்திரன் வந்து குரு வீட்டில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் எல்லாமே பெண்களுக்கு நடக்கும். 80% பெண்களுக்கு அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். இந்த லவ் எப்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சக்சஸ் ஆகும்? ஜெனரல் லவ் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னா மெயினா ஜூனுக்குள்ள பார்த்தோம்னா துளாராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா லவ் கன்ஃபார்மா நடக்கும். அது கல்யாணமா கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஜூனுக்கு அப்புறம்னா அது பெருசா நிலைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அதனால அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்றது தான் பெட்டர். கண்டிப்பா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய இப்போ போன வருடம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வந்து நிறைய அப்ளை ஆயிருக்கு. பெரிய பெரிய திரை பிரபலங்களுக்கு முதற்கொண்டு டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஏன் இந்த டிவோர்ஸ் அப்படின்றது அதிகமாகுது? வரக்கூடிய ஜென்ரேஷன்ல அது குறையறதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜென்ரேஷன் இன் ஜென்ரல் பார்க்கும்போது நானா நீயாங்கிற போட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கு. படிப்பறிவுங்கிறது எல்லாருக்குமே அதிகமா இருக்கு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அதிகமா இருக்கு. அதனால வந்து என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ எல்லாருமே கிராமப்புறங்கள்ல இருந்தோம்னா அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை கிடையாது. மோஸ்ட்லி எல்லாருமே அட்ஜஸ்டபிள். நான் சொல்றது வந்து நான் என்ன சொல்லணும்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. புரிந்து நடந்துக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது கிராமப்புறங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம்.
அது எதனால் நடக்குதுன்னா ராகு கேத்துக்களுடைய பிளேஸ்மெண்ட் வந்து கெடுக்குது. ராகு கேத்துக்கள் காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்தில் உட்காரும்போதும் 5ஆம் இடத்துல உட்காரும்போது கண்டிப்பாக பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், டிவர்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து 5ஆம் இடம்ங்கிறது திரை பிரபலம், 5ஆம் இடம்ங்கிறது கலை இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 5ஆம் இடம்ங்கிறது அரசியல். அதனால தான் கேது போய் உட்காரும்போது நிறைய அரசியல்வாதிகளுக்கு வந்து விசித்திரமான மரணங்கள் ஏற்பட்டது, நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிறது, சில பேர் இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகி வேண்டான்னு சொல்லி நான் எம்பி ஆறேன்னு சொல்லி வேற ஒரு இதுக்கு போனது, இது எல்லாமே அந்த காம்பினேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஏகப்பட்ட பேருக்கு இந்த டிவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குது. 5ஆம் இடத்துல கேது, காலபுருஷனுக்கு 5ஆம் இடம்ங்கிறது கலையறிகள் சம்மந்தப்பட்டது, அவங்களுக்கு அதனால தான் அது நடக்குதுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் மெயினாக யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் மேஷம், சிம்மம், தனுசு, அதே மாதிரி கும்பமும் சரி கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல கவனமா இருக்கணும். டிசம்பருக்கு அப்புறம்னா கடகம், மகரம் இந்த 2 ராசிகளும் சரி கொஞ்சம் டிசம்பருக்கு அப்புறம் ஃபேமிலியில டிவோர்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, கொஞ்சம் சேஃபா இருக்கிறது பெட்டர். கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னமுமே திருமணமாகாம இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 40 வயது கடந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த திருமண யோகம் அப்படின்றது வருமா? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த திருமண யோகம்ன்றது ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சூப்பர், நல்ல கேள்விமா. அதாவது நல்ல கேள்வியை நல்ல விதமா கேட்கும்போது நல்ல ரிசல்ட் வரும். கன்னி ராசி நண்பர்கள், விருச்சிக ராசி நண்பர்கள், மகர ராசி நண்பர்கள், மீன ராசி நண்பர்கள், கடக ராசி நண்பர்கள், ரிஷபத்துக்கும் சேர்த்து கல்யாண பிராப்தம் அமோகமா இருக்கு. இந்த பராபவன்ல கண்டிப்பா கல்யாணம் ஆகும், தைரியமா. கண்டிப்பா. எந்தெந்த ராசி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரி கல்யாணம் ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? மெயினா கும்பராசி நண்பர்கள், துலா ராசி நண்பர்கள், அதே மாதிரி தனுசு ராசி நண்பர்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டர். கண்டிப்பா. இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி கடன் அப்படின்றது எல்லாருக்குமே அதிகமாயிருக்கு. இந்த கடன் தொல்லை நீங்குமா? அவர்களுடைய தொழில்ல முன்னேற்றம் அடைந்து அந்த ப்ரமோஷன் கிடைச்சு இல்லைன்னா ஃபாரின் அந்த மாதிரி போய் அவர்களுடைய கடன் தொல்லைய நீக்குவதற்கான வாய்ப்பு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கு? மெயினா ரிஷபத்துக்கு, மீனத்துக்கு, மகரத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கன்னிக்கு பிளஸ் கடகம், இவங்க அத்தனை பேருக்குமே தொழில், வேலை, முன்னேற்றம், ஃபேமிலி எல்லாம் செட் ஆயிடும், தைரியமா இருக்கலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா அவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து நம்ம இதே மாதிரி பல நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். நன்றி சார். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி.